ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு BMW 7 சீரியஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம 3 சீரியஸ் 5 சீரியஸ்லாம் போட்டிருக்கோம். இருக்கிறதுலே டாப்பு ஒரு 7 சீரியஸ். பாருங்கள் வண்டி எவ்வளோ ஒரு லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத. நல்ல செம லென்த்து. இந்த டயருக்கும் அந்த டயருக்கும் இருக்கிற கேப்பே பாருங்கள், அவ்வளோ ஒரு நீளமான ஒரு வண்டி. ஒரு பக்கா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி. இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக கொடுக்க போகிறோம். அது என்ன ப்ரைஸு, வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லேருந்தே பார்த்துடலாம். நமக்கு 2 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. BMWனாலே இதுதான் ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ப்ரொஜெக்டர் லைட்ஸ் தான். பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பேனட்லலாம் எந்த விதமான ஸ்க்ராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளியராக இருக்குது. பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்கலாம். பாருங்கள் சைடு லுக் பாருங்கள், வண்டி எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத. சரியான நீளம். இந்த சைடுமே அப்படி தான், ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீலுக்கும் இந்த வீலுக்குமா இருக்கிற லென்த்து தான் மற்ற சிடான் டைப் வந்து அவ்வளோதான் நீளமே இருக்கும். அந்த அளவுக்கு வண்டி அவ்வளோ லென்த்தாக இருக்குது நமக்கு. டயர்லாம் பார்த்தோம்னா 4 டயருமே புது டயர் தான். இந்த அலாய் வீல்ஸ் பாருங்கள், அதுவே இந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸை பார்க்குற ஃபீல் கொடுக்குது நமக்கு. டயர் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கும். புது டயரு 4 டயருமே. பாருங்கள் வண்டியோட சைடு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்படியே ஷோரூம்லேருந்து இறக்குன ஒரு கார் மாதிரி இருக்குது நமக்கு. பேக் சைடு பாருங்கள், 730 LD அதோட பேட்சிங் இருக்குது. சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள் டாப்புமே நீட்டாக தான் இருக்கும் நமக்கு. டாப்பில் கூட எங்கேயுமே வந்து டென்ட்டு ஸ்க்ராட்சிங்கிறதுலாம் இல்லை நமக்கு. இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்கலாம். இந்த டயருமே பாருங்கள் பக்காவாக இருக்கும். 4 டயருமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள் வண்டி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் நமக்கு. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வண்டி இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ ஒரு லக்ஸரியாக இருக்கும் நமக்கு. சீட்லாம் வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு டேஷ்போர்டு பாருங்கள், ஏசி எல்லாமே நமக்கு இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி தனித்தனியாக நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சீட்டுக்கான அட்ஜஸ்டபிள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நமக்கு தேவையான மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம்ரெஸ்ட்டு பக்காவாக இருக்குது. கம்பெனிலே வர்ற மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல். ஸ்டேரிங்லேயே 3-4 சுவிட்சஸ் இருக்குது நமக்கு. இந்த இடத்துலையும் இருக்குது. வண்டியோட கியர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். சீட் வந்து நமக்கு மோட்டரைஸ்டு சீட்டு தான். அது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் அப்படியே ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டில் வருது, இப்போ பேக்கில் போகுது. நம்ம சீட்டை வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாயறதுக்கு புஷ் பேக் எல்லாமே வந்து மோட்டரைஸ்டு தான். ஸோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நமக்கு. இப்போ அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சன்ரூஃப் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். சன்ரூஃப்மே ஒர்க்கிங் தான். இப்போ அடுத்ததாக பேக் சீட் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிறத. பின்னாடி 2 பேர் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்தாலும் நமக்கு சீட்டு தட்டாது. அந்த அளவுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியர் ஏசி இதுலேயே சின்னதாக ஒரு டிஸ்பிளே வந்துடுது பாருங்கள். இதிலேருந்தே நம்ம எல்லாமே நம்ம பின்னாடி சீட்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ் கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த வண்டியை. நம்ம இந்த சீட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் அதுவுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மூவ் பண்ணி காட்டுங்க பாருங்கள். இந்த சீட்டு கூட, அதாவது பின்னாடி சீட்டு கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு போகும். சாயறதுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள்
தை சப்போர்ட்டுமே அவ்வளோ ஒரு சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ரெஸ்ட் முதற்கொண்டு நமக்கு மோட்டரைஸ்ட்லேயே ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், எல்லாமே ப்ராப்பர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியோட இன்டீரியர். இன்னும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் நிறையவே இருக்குது இந்த வண்டியில். நமக்கு வீடியோவில் தான் டைம் பத்தாது சொல்கிறதுக்கு. அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது நமக்கு இந்த வண்டியில். இப்போ அப்படியே நம்ம இந்த பிஎம்டபிள்யூவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட கீ. நம்ம வந்து இந்த இடத்துல அப்படியே கீயை போட்டு லாக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான், ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரேக்கை மிதிச்சுட்டு ஒரு சிங்கிள் டச், அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வண்டியை ட்ரைவ் மூடுக்கு மாற்றி அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியில் கியர் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம இப்படியே ஒரு புஷ் பண்ணிவிட்டு டிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரைவ் மோடுக்கு வந்துருச்சு. நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டி வந்து இன்ஜின் வந்து உள்ள நமக்கு நாய்ஸே கேட்கலாம், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. எந்த விதமான ஒரு வைப்ரேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்க்கலாம் வண்டியை ட்ரைவ் பண்ணி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நான் ஃபுல்லாலாம் மிதிக்க போகிறதில்ல, சும்மா லைட்டாக மிதிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டியோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. லைட்டாக தான் நான் கால் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வண்டி 100 தாண்டிருச்சு. ஃபுல்லாக மிதித்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இந்த ரோட்டில் வந்து நம்ம அந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது இந்த வண்டியை. பிக்கப்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. வண்டியில் போகிறதுமே அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு மிதக்கிற ஃபீல் தான் இருக்குது. டயர் வந்து அந்த தரையில் இதாகிற ஃபீலே இல்லை, அந்த அளவுக்கு வண்டி வந்து அவ்வளோ சொகுசாக இருக்குது நமக்கு ஓட்டுறதுக்கு. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா செம ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் இருக்குது ஸ்டேரிங்கில். ரொம்ப ஈஸியாக என்னால் திருப்ப முடியுது, ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்டேரிங்கு. வண்டி ஏசியுமே அப்படி தான், ஏசி இப்போ ஓடிட்டுருக்கு. கூலிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏசியுமே பார்த்தோன்னா கூலிங் இந்த சைடு தனித்தனியாக பண்ணுறது. ஸ்டேரிங்லேயுமே ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டியோட சஸ்பென்சரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நான் அப்படியே ஸ்லோ பண்ணாமல் விடுறேன், பாருங்கள் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறத. எதுவுமே ஃபீல் ஆகல உள்ள ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு அவ்வளோ அசால்ட்டாக ஏறி இறங்குது. ஸோ சஸ்பென்சருமே வந்து பர்ஃபெக்ட்டு. வண்டி ஓவராலாக வந்து அப்படியே ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்குது வண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஎம்டபிள்யூவில் ஒரு 7 சீரியஸ் இருக்கிறதுலே ஒரு டாப் ஆஃப் தி லைன் பிஎம்டபிள்யூ அப்படின்னே சொல்லலாம். ஒரு டீசல் வண்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ஒரு லக்ஸரியாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் கம்மியாக கோட் பண்ண போகிறோம். இந்த வண்டி புது வண்டிலாம் பார்த்தோன்னா அப்போவே 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது. பட் இந்த 2008 மாடல் சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் எல்லாமே புதுசு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2008 வண்டி வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா 10 ரூபா 11 ரூபா அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 7,55,000 ரூபா மட்டும்தான். 7,55,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல் பண்ணதில் தான் பார்க்கணும். வண்டியுமே கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி, அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.